ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜ் ஆகிய நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு முத்தூரை சேர்ந்த ஆர் பழனிசாமி ஐயா அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அவர் ஒரு சிறந்த விவசாயி மற்றும் முன்னாள் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் சங்க துணைத் தலைவர். அவர்களுடைய பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் இந்த விவசாயத்துறையில் எத்தனை வருஷம் இருக்கீங்க? ஐயா விவசாயத்துறையில் நம்ம காலேஜ் முடிச்சதுலேருந்து இருக்கிறேங்க. ஆமாம், 76 காலேஜ் முடிச்சிருக்கேன். அதுலேருந்து விவசாயத்தில் தான் ஈடுபட்டுருக்கோம். இப்போ எத்தனை வருஷம்? 40 வருஷம் மேலே ஆகுதுங்களா? 40 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. பரவாயில்ல. இப்போ போகத்துக்கெல்லாம் என்ன போட்டிருக்கீங்க? இப்போது உருளைக்கிழங்கு போட்டிருக்குங்க. சரிங்க. கேரட் போட்டிருக்குது. சரி. பூண்டு போட்டிருக்குது. ஆமாம். இப்போ சமீபமாக ஏதாவது அறுவடை பண்ணியிருக்கீங்களா? இப்போது சமீபமாக அறுவடை பண்ணது பூண்டு அறுவடை பண்ணிச்சுங்க. மார்க்கெட்டு 110 120 தான் கிடைச்சதுங்க. நல்ல விலை கிடைக்கல. இப்போதைக்கு எந்த காய்கறிக்கு விலை கூடுதலாக இருக்குது? இப்போ பார்த்தா இந்த ஒரு வாரமாக எல்லாமே கொஞ்சம் டவுனாக இருக்குதுங்க. டவுனில் தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? போன வாரம்லாம் கரெக்டாக ஒரு 60 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ 40 தான் போகுதுங்க. ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. கேட்டாங்கனாக்கா எல்லாம் கோளாறு அல்ல டியூட்டி ஹெவி ரைன். சரி, இப்போ 40 வித்தாலும் உங்கள் கையிலேருந்து நட்டை ஏற்படுமா? 40 வித்தா அசல் பண்ணலாம். அது கம்மி தான் இருக்கக்கூடாது. கம்மி நமக்கு கையிலேருந்து நட்டை ஏற்படும். கையிலேருந்து நஷ்டம் ஏற்படும். சரிங்க. ஐயா இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் மேன் பவர் வேலை செய்கிறவங்க இருக்காங்க? வேலை செய்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்கு. அப்படிங்க. ஆமாம், 10 பேர் இருக்காங்க. 10 பேர் நிரந்தர வேலை செய்கிறவங்க. உங்களுக்கு கூடுதலாக ஆள் தேவைப்பட்டாலும் கூட அங்கேருந்து ஆள் வந்துடுவாங்க. ஆமாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சுனாக்கா வேறு இடத்துல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டாக்கா வருவாங்க. சரிங்க. ஐயா உங்களுக்கு சொந்தமான போரு கிணறு அந்த மாதிரி அது இருக்கா இல்லைங்களா? நம்மளுக்கு சொந்தமான போர் கிணறு இல்லைங்க. நம்மளுக்கு எஸ்டேட்டு தான் ஒரு 4 ஏக்கர் இருக்குதுங்க. சரி. அப்புறம் கந்தாய பூமி ஒரு 8 ஏக்கரா போட்டிருக்கீங்க. விவசாயம் இருக்கு. ஆமாங்க. பெரிய விவசாயி தான். ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுதுங்கய்யா? எனக்கு வயசு இப்போ 70 ஆகுதுங்க. 70. இந்த வயசுலயும் உழைப்பு இருக்கும். இப்போ தோட்டத்துக்குள்ள போனால் அங்கே வேலை செய்வீங்களா இல்லை மேற்பார்வை பண்ணிட்டு வருவீங்களா? தோட்டத்தில் போனால் மேற்பார்வை தாங்க. ஆளை கூட்டி போய் ஆளை விடுறது, அப்புறம் என்ன வேலை செய்ய பார்த்துட்டு அப்படி வர்றது. ஆமாம். சரி, பரவாயில்ல. இந்த வயசுலயும் கடும் உழைப்பில் உழைச்சிட்டு இருக்கீங்கிறது எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஐயா, எங்கள் சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேனல் பற்றி நினைக்கிறதுக்கு நீங்கள் வரீங்க, ஒவ்வொரு விவசாயிகளையும் பார்க்குறீங்க, பேட்டிக்காரங்க. சரிங்க ஐயா. இனி எப்படி நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணுவீங்கிறது பொறுத்து தான் சொல்ல முடியும். நல்லதாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 4 மாதம் ஆகுதுங்க தொடங்கி. இன்னையோட 78,300 வியூவர்ஸ் ஆடியன்ஸ் வந்துருக்காங்க. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தால் ஒரு 470 பேர் வந்திருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. அது என்னோட மெயின் பாடல். அதுக்கு அடுத்தது விவசாயி. உங்களுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அங்கங்கே பேட்டி காண்றோம். நாங்களுக்கு நல்லா ஒத்துழைக்கிறோம். நீங்களும் எங்கள் சேனலுக்கு ஒத்துழைக்கணும். சரிங்கய்யா. இவ்வளோ நேரம் ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி வந்து உங்களை பிடிக்க முடியல, பிஸியாக தொடர்ந்து போயிட்டீங்களாமா? இன்னைக்கு பரவாயில்ல. நேரம் எனக்காக சேனலுக்கு வேண்டி ரமேஷ் டோல் ரமேஷ் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி எனக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா மிக்க நன்றிங்கய்யா. நன்றிங்க.